Rasakusera. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸி நிமோஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க கிளாடியேட்டர்ஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு ஆக்ஷன் ஹிஸ்டாரிக்கல் படம் அப்படின்ட்டு சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ரொம்ப புகழ்பெற்ற கிளாடியேட்டராக இருந்த அவர் பேர் பார்த்தீங்கன்னா கேசியஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் விட்டுட்டு அவங்க காதலியை கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழலாம் அப்படின்ட்டு களத்தில் இறங்குறாப்புல. ஆனால் கல்யாணத்துக்கு முந்தின நாள் நைட்டு எவனோ ஒரு பயவுல இவங்க காதலியை போட்டு தள்ளிடுறான். அதில் செம்ம அதிர்ச்சி ஆகிற நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சி போட்டு தள்ளி அவனு களத்துல இறங்க அவனை கண்டுபிடிக்கிற போராட்டத்துல பாத்தீங்கன்னா பயங்கரமான எதிரிகள்லாம் வராங்க. அவங்களெல்லாம் அடிச்சு தும்சம் பண்றாப்ல. அதையும் தாண்டி பார்த்தா யாரா அது நம்ம ஆளை கொலை பண்ணதுன்னு பார்த்தா கூட இருந்த ஒருத்தன், அதாவது அவரோட பிரதரே. என்னடா இது அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அவனை முடிச்சு விடுறதுக்காக களத்துல இறங்குறாப்ல. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் இந்த படமே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடியா பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட ஒரே பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா படத்துல வர ஆக்ஷன் போர்ஷன்ஸை சொல்லலாம். அதுவும் இவங்க எடுத்திருக்க ரிவேஜ் கான்செப்ட்ல ரொம்ப நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு லோ பட்ஜெட் படம்ன்றதுனால பெரிய ஆக்ஷன் போர்ஷன்ஸ்லாம் நம்மளால எதிர்பார்க்க முடியாது. ஒரு ஓகேஷான ஒரு ஆக்ஷன் போர்ஷன்ஸ் தான். மற்றபடி இந்த படத்துல பாசிட்டிவ் சொல்லிக்கிற எந்த விஷயமே கிடையாது. ஸ்டோரி பிளாட்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ப்ரெடிக்டபிளான ஒரு ஸ்டோரி பிளாட். அடுத்து இதாண்டா நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் போகுது. கேரக்டர் ரைட்டிங் யார் கேரக்டருமே பெருசாக எழுதவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் பல சீன்ஸ் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் இவங்க ஹிஸ்டாரிக்கல் படமாக எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அது லோ பட்ஜெட்டில். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளேஸ் பெருசாக இன்ட்ரெஸ்டிங்கே இல்லாத ஸ்க்ரீன் பிளே தான் எழுதி எடுத்திருக்காங்க. மொத்தத்தில் என்கிட்ட கேட்டிங்கன்னா இது ஒரு பிலாவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்தில் நம்மளோட ரேட்டிங் கேட்டிங்கன்னா 10க்கு 3 மார்க் கொடுக்கலாம். படத்தில் அடல் கண்டென்ட் இருக்குது. ஸோ ஃபேமிலியோட பார்க்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.